சார் இப்போ சமீபமா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ் வார் ப்ரோ அப்படின்றது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த வார்த்தை தளபதி அவர்கள் உச்சரிச்சதுல இருந்து எல்லா பொலிட்டிக்கல் தலைவர் லீடர்ஸும் வந்து வார் ப்ரோ அப்படின்றதெல்லாம் தூக்கி தூரம் போடுற மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கே ஆசையா இருக்கு தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் வாட் ப்ரோ ராங் ப்ரோ அப்படின்றது அவர் ஸ்டைலா சொல்றாரு. அவர் எது சொன்னாலும் வந்து ஸ்டைலா இருக்குது. அதனுடைய கருத்து, அதனுடைய உள்நோக்கம் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. என்ன அழகா சொல்லிட்டாரு, என்ன மாடுலேஷன்ல சொல்லிட்டாரு, அதை நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அவரை நண்பரா, அவருக்கு வேற வேற ஃபேஸ் இருக்குங்க. நண்பரா ஒரு ஃபேஸ் இருக்குது, ஓகே. ஒரு நடிகனா, ஒரு என்ன சொல்றது, தளபதியா ஒரு ஃபேஸ் இருக்குது. இப்போ அரசியல் கட்சி தலைவரா ஒரு ஃபேஸ் இருக்கு. ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவரானதுக்கு அப்புறம் அவர் தலைவர் தானே கூப்பிட முடியும். சோ அத அப்படி கிடையாது. நான் இப்போ பொதுவெளியில அட்ரஸ் பண்ணும்போது நான் அப்படி வந்து தலைவர்னு சொன்னா தானே கரெக்டா இருக்கும். கொஞ்சம் மரியாதையா இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல. ஒரு கட்சி தலைவர் ஆயிட்டாரு, இப்போ வந்து மாப்பு, இப்போ வந்து இல்ல நண்பர்னு கண்டிப்பா கண்டிப்பா நண்பர் இல்ல. நிறைய இப்ப இந்த ப்ரொமோஷன்ல எல்லாத்துலயுமே அவர் நண்பர் தான் சொல்லியிருக்கேன். ஒன்னு தளபதினு சொல்லுவேன், நண்பர்னு சொல்லுவேன், இல்லன்னா தலைவர்னு சொல்லுவேன்.